அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அர்ஷுக்கு முன்னால் ஒளியினால் ஆன தூண் ஒன்று இருக்கிறது. ஒரு அடியான் லா இலாஹா இல்லல்லாஹ் கூறினால் அந்த தூண் துடிக்கத் தொடங்குகிறது. அப்பொழுது அல்லாஹு அமைதியாக இரு என்று அதனிடம் கூறுகிறான். அதற்கு அத்தூண், நான் எவ்வாறு அமைதியாக இருப்பது? கலிமாவை கூறியவரின் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையே என்று அது கூறும். அப்பொழுது அல்லாஹ், நான் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறியவுடன் அது அமைதி அடையும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உலமாக்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். நான் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அவருடைய நாவில் கலிமாவை வரும்படி செய்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹுடைய அன்பை பாருங்கள். அவனே கலிமாவை கூறுவதற்கு உதவி செய்து பிறகு அவனே அன்பின் நிறைவாக மன்னிப்பையும் வழங்குகிறான். அதாவது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்களின் சம்பவம் பிரபலமானதாகும். அவர் ஒரு தடவை கடைத்தெருவுக்கு சென்றபோது அங்கு பைத்தியக்கார அடிமை பெண்ணை விற்க ஒருத்தி விலை கூறப்பட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது அதாவது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்பெண்ணை வாங்கி வீட்டிற்கு அழைத்து வந்தார். அன்று இரவு சிறிது நேரம் கழிந்த பின் அப்பெண் எழுந்து உலூ செய்துவிட்டு தோழ ஆரம்பித்தாள். தொழுகையில் அழுது மூச்சு திணறுகின்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. பின்னர் அவள், என்னுடைய ரப்பே, நீ என் மீது வைத்துள்ள அன்பின் மீது ஆணையாக எனக்கு நீ கிருபை செய்வாயாக என்று துவா கேட்டாள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த அதாவ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஏ அடிமை பெண்ணே, யா அல்லாஹ், நான் உன் மீது வைத்துள்ள அன்பின் மீது ஆணையாக என்று துவாகேள் என்று கூறினார். இதனை கேட்டு கோபம் கொண்ட அப்பெண், அந்த சத்தியமானவனின் மீது ஆணையாக அவனுக்கு என் மீது அன்பு இல்லையானால் உங்களை இனிமையான தூக்கத்தில் உறங்க வைத்துவிட்டு என்னை தொழுகை செய்திருக்க மாட்டான் என்று கூறிவிட்டு கவிதைகளை பாடினாள். இதன் பிறகு, யா அல்லாஹ், எனக்கு உன்னுடன் உள்ள தொடர்பு இப்பொழுது வெளியாகிவிட்டது. ஆகையால் என்னை உன்னிடம் அழைத்துக் கொள்வாயாக என்று கூறியபின் வீறிட்டு அலறியவள் கீழே விழுந்து இறந்து விட்டாள். இவ்வகையான சம்பவங்கள் அல்லாஹ்வின் மீது நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றன. உலகத்தினரை இரட்சித்து காக்கின்ற அல்லாஹுடைய நாட்டமின்றி நீங்கள் எதையும் நாடி செய்துவிட முடியாது என்று அல்லாஹ் கூறியுள்ளான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மிகப்பெரியவன்.